ஏய் என்ன பண்ணினுக்கிற? கையில் எதையோ ஒன்று வச்சு டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டினுக்கிற, கொம்பு வச்சு கதைக்கலையை ஆடினுக்கிற, நான் தான் பண்ணினுக்கிறாங்க. இந்த பள்ளி இருக்குதுல்ல, பள்ளி அது இங்கேயே தின்னுட்டு இங்கேயே கக்கா போயின்னு இருக்குது. வீட்டை எல்லாரும் அசிங்கம் பண்ணுறதே இதுக்கு வேலையாக போச்சு. அதான் அதை துரத்தி விட்டுன்னு இருக்கிறேன். வீடுனா பள்ளி தவளை கரப்பாம்பூச்சி பூரான்னு வந்து தான் போவோம். அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. என்னதான் எப்போ பார்த்தாலும் திட்டினே இருப்பேன், வேலை வெட்டிக்கு போட தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு. இப்போ பள்ளியை நீ விட்டு வைக்கலையா? அதையே நேரம் அடிச்சுன்னு உட்காந்துக்கியா? பள்ளி வரத்து இருக்கட்டும், ஏற்கனவே நீயே ஒரு தண்டை சோறு, உனக்கே நான் தண்டமாக வேலை செஞ்சுங்கிறேன். இப்போ உனக்கு அப்புறம் பள்ளி ஒன்று வந்துடுச்சு. இப்போ உனக்கு சேர்த்து பார்த்தாதுன்னு இதுக்கு வேற தண்டமாக செஞ்சுட்டுக்கிறேன். இப்படியே பண்ணின்னு இருக்கோம் ரெண்டு பேரும். உனக்கும் அதுக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுற இருங்கோ. என்ன எவ்வளவோ வறுத்து எடுத்துருப்பல, வேலை வெட்டிக்கு போல தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு. இப்போ பார்த்தியா, அந்த பள்ளி வந்து உன்னை ஒரு வழி பண்ணினுக்குது, வேலையா வச்சு உன்னை டார்ச்சர் கொடுத்துனுக்குது. எனக்கு பண்ணல, அதான் ஆனவனா பார்த்து உனக்கு பள்ளி வடிவத்தில் வந்து திருப்பி கொடுக்க வச்சுருக்கிறான். நீ இப்படியே பேசினரு. அந்த பள்ளிக்கு நிறைய தெம்பா ஒருத்துக்கு என்ன பண்ணுறான், நிறைய சோத்தை கொட்டுறேன். அப்போதான் நிறைய தின்ட்டு அது இங்கேயே கக்கா போய் நிற்கும். நீ அள்ளி அள்ளி கொட்டலாம். அப்போதான் உனக்கு ரெண்டு கையிலும். உன்னை ஏதாவது ஒரு வழி பண்ணுற இரு. இப்படிலாம் நீ சொன்னா என்னால் விட்டுற முடியாது. மவனே, உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சோத்துல அதுக்கு கொஞ்சம் விஷம் வச்சு கொண்டுட்டு உனக்கும் கொஞ்சம் விஷம் வச்சு கொண்டுடுவேன். பள்ளிக்கு விஷம் வச்சு கொள்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சோத்துல போனா போது பள்ளியை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் சொல்லினுக்குறாங்க. அதனால மவனை அது தப்பிச்சு நிற்குது. ஆனால் இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்குமே விஷம் வச்சு சோத்துல கொண்டுடுறேன். அப்போ எனக்கு டென்ஷன் குறைஞ்சிடும் போது. எது விஷம் வச்சிருவியா? நீ சாதாரணமாகவே ரசம் வைக்கிறதே விஷம் வைக்கிற மாதிரி இருக்கும். நீ சோத்துல கன்ஃபார்மாக வச்சாலும் வைப்பேன். உங்கள்கிட்ட பேச முடியாது. சாதாரணமாக நிற்க சொல்லி உங்கள்கிட்ட பேச முடியாது. கையில் வேற ஏதோ ஒன்று வச்சுருக்கிற, அடிச்சாலும் அடிச்சிருவோம் போல. நமக்கு எதுக்கு ரொம்ப அம்மாரி? நீ ஒன்றும் கவலைப்படாத. முடிஞ்ச வரைக்கும் தப்பி பாரு, போதான்னு பாரு. போகலன்னா விட்டுரு, அதுவாக போயிடும். சரியா? நீ அது கூட மல்லு கட்டி நிற்காத. நான் கூட முடிஞ்ச அளவுக்கு கூட மறந்து அந்த பள்ளி வராமல் உதவி செய்கிறேன். சரியா? நான் என் வேலையை பார்க்குறேன். ஆளை ஒரு சாமியம்மா. நான் இனிமே அங்கே மல்லு கட்ட போகிறேன். அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து எப்படி நாடு கடத்தலான்ட்டு முடிவு பண்ணின்னு இருக்கிறேன். மல்லில் இனிமேல் கட்டுற மாதிரி இல்லை. முதல்ல நாடு கத்திடுறேன். நான் நிம்மதியாக இருப்பேன் பாரு.